நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆனந்தன் ஆர்பி சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இதுக்கான டைம் ஒதுக்க முடியாது இருந்தது. ஸோ பிஸி ஷெடியூல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு, அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 வீடியோவாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜிக்கல் எஃபெக்ட், அதாவது பேஜை சுருள் மாதிரியான ஒரு எஃபெக்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேஜிக்கல் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நம்மள சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூலமாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்அப் இந்த மாதிரியான இது மூலமாக தான் இந்த பேஜிக்கல் எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். பட் அது மாதிரி இல்லாமல் நம்ம ஃபோட்டோஷாப் மூலமாகவே பார்த்தீங்கன்னா பேஜிக்கல் எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு தேவையான இமேஜை இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் pexels.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜ். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பெக்சல்ஸ் அப்படின்ற ஃபோட்டோஷாப் ப்ளக்கின் மூலமாகவே நான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ நம்ம சேனலில் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இந்த வீடியோவுக்கான லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து இதை ஃபோட்டோஷாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஃபெக்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl J கொடுத்து இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl J கொடுத்துட்டேன். ஸோ அந்த காப்பியை பார்த்தீங்கன்னா கீழே வச்சிடுறேன். ஸோ காப்பியை கீழே ட்ராக் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு கலரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம கர்ல் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் தெரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ஒரு கலரை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஓவர்லேயில் நான் ஒரு கலரை செலக்ட் பண்ணி விட்டுறேன். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ரெக்டாங்குலர் மார்க்கி டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் அந்த டூல்ஸில் செலக்ட் ஆகிடும். ஸோ அதில் ரெக்டாங்கிள் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எம்எல் நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்டாங்கிள் மார்க்கி டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் மட்டும் என்ன பண்ணுறேன், இதை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இந்த இடத்துல கிரேடியன்ட் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். கிரேடியன்ட் செலக்ட் பண்ணதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் கலரே இதில் இருக்கட்டும் கிரேடியன்ட் கலரில். ஸோ கிரேடியன்ட் வச்சுட்டு இப்போது இந்த கார்னரில் ஃபோட்டோனுடைய கார்னரில் வச்சு நான் இதை கிரேடியண்ட்டை இந்த பாக்ஸ் கூட நான் அப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல செலக்டில் போயிட்டு செகண்டாக இருக்கிற இந்த டீசெலக்டை கொடுத்தும் நீங்கள் வந்து டீ பண்ணிக்கிட்டீங்களா இது வந்து ஹைட் ஆகிடும். அடுத்து இதே மாதிரி எஃபெக்டை வந்து நீங்கள் எந்த இடத்துலலாம் இந்த ஃபோட்டோஸினுடைய எந்த கார்னர்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்னரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எஃபெக்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு இதே மாதிரியான எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெக்டாங்குலர் மார்க்கி டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் மார்க்கி டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிரேடியன்ட் டூவில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து டிஃபால்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இடத்துல இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி கிரேடியண்ட்டை வந்து நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பவும் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டீசெலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் வந்து செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதற்கான ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் டி. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வாப் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாப்ன்றதை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த கிரேடியன்ட் அப்ளை பண்ணியிருக்கிற இந்த பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ட்ராக் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பெண்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எஃபெக்ட்டுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னர்லையுமே நான் வந்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்துட்டு அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து இதில் அப்ளை ஆகியிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து செலக்டில் வச்சுக்கிட்டு இந்த லேயரை செலக்டில் வச்சுக்கிட்டு இது மேலே இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ட்ராப் ஷேடோ மேலே கொடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிளண்ட் மோடை வந்து மல்டிப்ளையில் இருக்கட்டும். இது ஒப்பாசிட்டி வந்து நமக்கு இமேஜுக்கு அது எந்த அளவுக்கு நமக்கு ஒப்பாசிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 60க்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸுமே வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸு எல்லாம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே ஸோ இதை வந்து டிஸ்டன்ஸு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதனுடைய சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஸ்ப்ரெட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜை வந்து நம்ம ஒரு பேஜ் கார்டில் எஃபெக்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் மட்டுமே தவிர இது வந்து க்ரியேட்டிவான இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்ட் பண்ணி நீங்கள் இதே பேஜ் கார்டில் எஃபெக்டை வந்து நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.